Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்கிற இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ் லா அதோட அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ். இந்த டாபிக் தெரிஞ்சிருந்தால் தான் காஸ் லா அதோட அப்ளிகேஷன் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இதான் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். 2 மார்க்கில் காஸ் லா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5 மார்க் அண்ட் 7 மார்க்கில் கூட அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். The number of electric field line crossing a given area kept normal to the electric field lines is called electric flexன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃபினிஷனில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னுட்டு சொல்கிறாங்க. அந்த இதை தான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் இதை டயக்ராம் மூலமாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதான் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னுட்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அதுக்கப்புறம் ஏரியாவோட நார்மல், அதாவது பெர்பெண்டிகுலர் எவ்வளோ இருக்குன்னுட்டு பார்ப்பேன். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னுட்டு சொல்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு க்ரீக் லெட்ரு மூலமாக டினோட் பண்ணுறாங்க. அந்த க்ரீக் லெட்ரு இதுதான் அந்த க்ரீக் லெட்ரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிட் இஸ் nm² c⁻⁻1. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்னென்னா அது மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லணும், அது டைரக்ஷனை டினோட் பண்ணாது. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ். இது ஒரு க்ரீக் லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா nm² c⁻⁻1. அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் அதால் சொல்ல முடியும், அதால் டைரக்ஷனை சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா காஸியன் லா பார்க்க போகிறோம். அந்த காஸியன் லா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா என்னன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா E/Aன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் இங்கே ஈன்னுட்டு டினோட் பண்ணுறாங்க. ஏங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ், அதாவது எந்த சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சர்ஃபேஸோட ஏரியா தான் இங்கே ஏன்னுட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த சர்ஃபேஸோட ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா EA cos θங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா E/A, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, அந்த சர்ஃபேஸோட ஏரியா. அடுத்து பார்த்தோம்னா அந்த சர்ஃபேஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா EA cos θங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா காஸியன் லா பார்க்க போகிறோம். ஓகே, காஸியன் லாங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் தான் Q. இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் Qவை சரௌண்ட் பண்ணி ஒரு இமேஜினரி ஸ்பியர் இருக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் தான் அவங்க கேபிட்டல் Qன்னுட்டு எடுத்திருக்காங்க. அந்த கேபிட்டல் Q பாயிண்ட் சார்ஜை ஒரு இமேஜினரி ஸ்பியர் அங்கே இல்லை, நம்மளை இமேஜினரியாக அங்கே ஒரு ஸ்பியர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா ஃபிகர் 1.34 பார்க்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத இதான் ஃபிகர் 1.34. இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது.
இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து சரௌண்ட் பண்ணி ஒரு இமேஜினரி ஸ்பியர் வந்து இருக்குது. இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டு வந்து போகும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது அவுட்வேர்ட் போகும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இன்வேர்டு வந்து வரும்னுட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா அங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்ட் தான் போகுது. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்ட் போகிறப்ப அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பியர் சர்ஃபேஸோட ஏரியா வந்து எதுக்கு நார்மலாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவுட்வேர்டாக இருக்காது. அடுத்தது அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆர்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி காஸியன் லா வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸியன் லாவோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோம்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dAன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா இது ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் கரெக்டாக. அதனால இங்கே அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி ஒரு இமேஜினரி ஸ்பியர் வந்து இருக்குது. அந்த இமேஜினரி ஸ்பியர் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதனால அங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேஷனும் அப்ளை ஆகுது. ஏரியாவோட டிஃப்ரென்ஷியேஷன் DA வந்து எனக்கு அப்ளை ஆகுது. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா தான். EAங்கிறது எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dAன்னு இருக்குது. ஏன் க்ளோஸ்டு இன்டெக்ரல்ங்கிறப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர், இமேஜினரி ஸ்பியராக இருந்தாலும் அது ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு ஸ்பியர், அதனால தான் இங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு E.dAங்கிறது ஆங்கிள் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்ம காஸ்டீட்டான்னு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா இங்கே டாட் ப்ராடக்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, அதனால் டாட் ப்ராடக்ட்டுங்கிறப்ப காஸ்டீட்டா தான் வரும். அதுவே வந்து எனக்கு கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் சைன் தீட்டா வந்து வரும். இங்கே டாட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால காஸ் தீட்டா வந்துருக்கு. இதை நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. அப்போனா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் EDA காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய டெரிவேஷன் இருக்குது. நம்ம எப்படி காஸியன் லாவை வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்கிறதுக்கு நிறைய டெரிவேஷன் இருக்குது. அதை நான் நோட்லெஸ். இதுக்கு முன்னாடி நம்ம PDF யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப காஸ்லா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் காஸ்லாவோட ஃபார்முலா வந்து ஃபைனலாக என்னென்னு டிரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா EAங்கிறது தான் அதோட ஃபார்முலா. ஆனால் இங்கே காஸியன் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதில் வந்து எனக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒரு ஸ்பியர் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்படின்னா அந்த ஸ்பியர் வந்து ஒன் ஆஃப் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதனால நம்ம க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dAன்னுட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. டாட் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்ப நான் இங்கே காஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dA டாட் ப்ராடக்ட் EDA காஸ் தீட்டான்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த PDFலேயே நம்ம எதை பார்த்தோம்னா ஃபிகர் நம்பர் 1.34 வந்து நம்ம பார்த்தோம். ஃபிகர் நம்பர் 1.34 வந்து நம்ம நோட் பண்ணோம்னா இங்கே எனக்கு இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா எனக்கு டுவர்ட்ஸ் அவுட்வேர்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாவோடைய நார்மல் வந்து பார்த்தோம்னா அதுவும் அவுட்வேர்டு இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் இருக்கான்னு பார்த்தோம்னா ஆங்கிளே இது ரெண்டுக்கும் நடுவில் ப்ரெசண்ட் இல்லை. அப்படின்னா ஆங்கிள் ப்ரெசண்ட்டாக இல்லைன்னு பார்த்தோம்னா எனக்கு ஆங்கிள் 0 டிகிரியாக இருந்திருக்கும். அப்படின்னா ஆங்கிள் 0 டிகிரிங்கிறத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்படின்னா 5E இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் EDA காஸ் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரி வந்து எனக்கு 1. அப்படின்னா 5E இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் EDA அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ஸ்பியரில் பார்த்தோம்னா யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். எனக்கு ஒரு சைடில் வந்து கம்மியாகவும் இன்னொரு சைடில் வந்து அதிகமாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. எப்படியுமே வந்து அது யூனிஃபார்ம்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படின்னா 5E இஸ் ஈக்குவல் டு இந்த Eயை நான் வெளில எடுத்துடுறேன். அப்படின்னா E இன்ட்டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் DAன்னுட்டு கிடச்சிருக்கும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 4πr². அதை நான் இங்கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் DAக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது க்ளோஸ்டு இன்டெக்ரல் DA இஸ் ஈக்குவல் டு 4πr²ன்னுட்டு அர்த்தம். அடுத்து ஈங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 1/4/ε0 × Q/r² அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா.
அப்படின்னா எனக்கு 5e இஸ் ஈக்குவல் டு ஈக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு q. இங்கே க்யூங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தா அது கேபிட்டல் க்யூங்கிறது நம்ம டயக்ராமில் பார்த்தோம் /r². இது நான் எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு க்ளோஸ்டு இன்டெக்ரல் dA வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல்லாக எழுதுனது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து க்ளோஸ்டு இன்டெக்ரல் dA இருக்குது. க்ளோஸ்டு இன்டெக்ரல் dA வந்து 4πr². இப்போ நான் 4πயும் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது r2ம் கேன்சல் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு QA இஸ் ஈக்குவல் டு Q/ε0 அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸோட வேல்யூ ஒரு ஸ்பியருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு இமேஜினரி ஸ்பியருக்குள்ளே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அதாவது கேபிட்டல் க்யூவை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா அப்போ எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா Q enclosed /ε0 எனக்கு வேல்யூ கிடச்சிருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இதான் வந்து எனக்கு காஸியன் லாவோட ஃபார்முலா. காஸியன் லாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 5e, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dA இஸ் ஈக்குவல் டு எனக்கு Q enclosed /ε0 கிடச்சிருக்கு. இதோட இந்த வேல்யூ அதாவது காஸியன் லாவோட டெரிவேஷன் வந்து முடியுது. இப்போ காஸியன் லாவோட டெஃபினேஷன் வந்து பார்ப்போம். இதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸியன் லா ஸ்டேட்ஸ் தட் இஃப் அ சார்ஜ் Q is enclosed by an arbitrary closed surface then the total electric flux phi-e through the closed surface is closed integral E.dA is equal to Q enclosed /ε0 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ காஸியன் லாங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து கேபிட்டல் க்யூன்னுட்டு அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அந்த கேபிட்டல் க்யூவை என்க்ளோஸ் அதாவது அதுக்குள்ளே அதை ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ். அப்படி அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜை க்ளோஸ் பண்ண அது ஒரு ஆர்பிட்ரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஆர்பிட்ரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால் அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆர்பிட்ரி க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறப்ப அதோடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா 5e அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dA இஸ் ஈக்குவல் டு Q enclosed /ε0 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காஸ் லாவோட டெஃபினிஷனாக வந்து இருக்குது. இந்த இடத்துல Q enclosedன்னுட்டு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வித்தின் தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை தான் வந்து நம்மளுக்கு Q enclosedன்னுட்டு கொடுத்துருக்காங்க. எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். கேபிட்டல் க்யூவும் Q enclosed ரெண்டுமே ஒன்று தான். இங்கே எதுக்கு Q enclosedன்னுட்டு நம்மளுக்கு டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அது ஒரு ஸ்பியர் அதாவது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸுக்குள்ளே அந்த சார்ஜ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி Q enclosedன்னுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு காஸ் லா பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. காஸ் லாவோட டெரிவேஷனுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் தான் காஸ் லா வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த 4 அப்ளிகேஷனில் எக்ஸாம் ஓரியன்டாக பார்த்தோம்னா 2 அப்ளிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன். அடுத்து செகண்ட் அப்ளிகேஷன், இதோட டெரிவேஷனை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா செகண்ட் அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். இந்த 2 அப்ளிகேஷனுமே வந்து எப்படி டிரைவ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு நோட்டில் செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன்ஸாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு வயர். அதாவது இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி சார்ஜ்டு வயர். இந்த சார்ஜ் என்னென்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ்டு வயர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அப்படி அந்த சார்ஜ்டு வயரை ப்ளேஸ் பண்ணுறப்ப எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எது
யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா காஸ் லா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். காஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறனால காஸ் லாவில் வந்து நம்ம போன இதில் அதாவது இந்த வீடியோலேயே வந்து 3 ஸ்லைட்ஸ் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு புக்கை யூஸ் பண்ணி நோட்டை யூஸ் பண்ணி வந்திருக்கும். அந்த ஸ்லைட்ஸில் வந்து பார்க்குறப்ப வந்து நீங்கள் காஸ் லா வந்து அதோட ஃபார்முலா டிட்டர்மைன் பண்ணுறதும் ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருப்போம். இது காஸ் லாங்கிறப்ப அது ஸ்பியர் மட்டும் இருக்காது, அது ஸ்பியராக இருக்கலாம், ஒரு பிளேட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலிண்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர், அதாவது இங்கே இன்ஃபினிட்லின்னு ஏன் சொல்கிறாங்க பார்த்தோம்னா இந்த சார்ஜ் ஒயரோட லென்த்து இவ்வளோ கிடையாது, அது இன்ஃபினிட்லி லாங் போயிட்டே கூட இருக்கலாம். நான் இவ்வளோ தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படி இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் வந்து பிளேஸ் பண்ணுறப்ப அந்த சார்ஜ் ஒயர் கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோங்கிறத தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் காஸ் லா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காஸ் லாவோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். காஸ் லாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dAங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸே நான் 3 இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா இது டாப் சர்ஃபேஸ், இது வந்து பார்த்தோம்னா பாட்டம் சர்ஃபேஸ், அடுத்து இது பார்த்தோம்னா எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸுன்னுட்டு எனக்கு 3 சர்ஃபேஸாக இது எனக்கு டிஃபர் ஆகுது. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dA. டாப் சர்ஃபேஸுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அடுத்து பார்த்தோம்னா பாட்டம் சர்ஃபேஸுக்கு ஒரு வாட்டி நான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கர்வ்டு சர்ஃபேஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும். இப்படி 3 விதமாக வந்து கண்டுபிடிச்சா அது 3யுமே ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டயக்ராம்லேயே நிறைய இதை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த டயக்ராமில் இந்த லென்த்து தான் வந்து அந்த சிலிண்டரோட ரேடியஸ். அடுத்து பார்த்தோம்னா அந்த சிலிண்டரோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லுன்னுட்டு நம்மளை கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்போதுமே அவுட்வேர்டு தான் வந்து இருக்கும். ஏன் அவுட்வேர்டுன்னுட்டு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் ஒயரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு தான் வந்து வரும். அப்படி பார்த்தோம்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு வந்து வந்திருக்கும், இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு வந்திருக்கும், இங்கேயும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்டு வந்து வந்திருக்கும். அப்படின்னா 3, அதாவது டாப் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்டம் சர்ஃபேஸ், 3க்குமே வந்து எனக்கு அவுட்வேர்டு தான் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏரியா வந்து நான் கன்சிடர் பண்ணணும். நான் இந்த சின்ன பீஸ் ஆஃப் ஏரியா வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த சின்ன பீஸ் ஆஃப் ஏரியாவோடைய நார்மல் வந்து எப்படி, அதாவது நார்மலுங்கிறது பெர்பெண்டிகுலர். அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நான் கன்சிடர் பண்ண ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் பார்த்தோம்னா இதுதான் பெர்பெண்டிகுலர். இது வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது வந்து பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர், அதாவது நார்மலோட டைரக்ஷன், அதை என் கேப்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறேன்னா அதோட நார்மல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இது வந்து என் கேப், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணேன்னா இதோட நார்மல் எனக்கு, அதாவது பெர்பெண்டிகுலர் இப்படி இருக்கும். இது என் கேப், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு டாப் சர்ஃபேஸையும் பாட்டம் சர்ஃபேஸையும் தான் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். 5E இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டாப் இது வந்து கண்டுபிடிக்க போகிறேன். டாப் இதுன்னு பார்த்தோம்னா E.dA. E.dAக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், EA காஸ் தீட்டான்னுட்டு எழுதிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா EA காஸ், இங்கே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பார்த்தோம்னா 90 டிகிரி, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு பதிலாக நான் 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. அப்படின்னா எனக்கு 5E, அதாவது டாப் சர்ஃபேஸ்லேயும், அதாவது E.dA டாப் சர்ஃபேஸ், அடுத்தது E.dA பாட்டம் சர்ஃபேஸ், ரெண்டோட வேல்யூவும் எனக்கு 0வாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அது தீட்டாவோட ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 90 டிகிரி ரெண்டுலேயுமே. அப்படி 90 டிகிரி இருக்கிறப்ப காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. அதனால் எனக்கு டோட்டலாக எனக்கு 0ன்னு கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 5E இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E.dA. கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்கும், வேறு எதுவுமே மிச்சம் இருக்காது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் கர்வ்டு சர்ஃபேஸுக்கு வந்து பார்க்குறேன். கர்வ்டு சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த சைடு வந்து இருக்குது. நார்மலோட டைரக்ஷனும் எனக்கு ஒரே சைடு தான் இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைடில் ஒரே ஃபேஸில் இருக்கிறப்ப அதோட டீட்டாவோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். டீட்டாவோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்குங்கிறப்ப டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 5e இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் EDA காஸ் டீட்டா இல்லைன்னா EA காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்படின்னா EA காஸ் டீட்டாவுக்கு பதிலாக 0, காஸ் 0வோட வேல்யூ எனக்கு 1, அப்படின்னா EA மட்டும் கிடச்சிருக்கும். அப்படின்னா 5e இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் EAன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் காஸ்லாவோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். காஸ்லாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா Q என்க்ளோஸ்ட், அதாவது சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட்டுங்கிறது தான் ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு க்ளோஸ்டு இன்டகரல் EA இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கொண்டு வரேன். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் எனக்கு லாம்டா. இந்த லாம்டாங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே அந்த இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாம்டாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு புக்கில் வந்து இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த், அதாவது சார்ஜ் பெர் லென்த்துங்கிறதோட வேல்யூ தான் நம்மளுக்கு லாம்டா. இப்போ இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா Q டிவைடட் பை Lங்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த Qவோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா இந்த லாம்டாவோட இந்த Lஐ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷனாக ஆகும். அப்படின்னா எனக்கு Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா Lன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த Qக்கு பதிலாக நான் லாம்டா L சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதில் ஈங்கிறத பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே யூனிஃபார்மாக தான் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்கிறப்ப எனக்கு ஈயை காமனாக வெளில எடுத்துடுறேன். அடுத்து ஏரியா, இன்டகரல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லாம்டா L டிவைடட் பை எப்சிலான் நாட்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா ஈங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஈன்னே வச்சுக்கிறேன். இன்ட்டு இங்கே ஏரியாங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஏரியா. சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2πr தான் எனக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்ட்டு லாம்டா டிவைடட் பை L இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த எல்லும் எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் வேணும். அதனால் அந்த ஈயை அப்படி வச்சுக்கிறேன். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2πr. இந்த 2πr இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 2πr எப்சிலான் நாட் இன்ட்டு லாம்டா டிவைடட் பை ஆர்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். ஆர் வந்து இங்கே ஏற்கனவே எழுதிட்டேன், இந்த இடத்துல நான் அடிச்சு விட்றேன். அப்படின்னா லாம்டா டிவைடட் பை ஆர்னு கிடச்சிருக்கும். இது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ. அதுவே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும்னா 1 டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் இன்ட்டு லாம்டா டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு கிடச்சிருக்கேன். அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஃபினிட்லி லாங்டு சார்ஜ் வயரை ஒரு காசியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் இன்ட்டு லாம்டா டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் கேப்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டெரிவேஷன். அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபினிட்லி பிளேன் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். அது ஒன் ஆஃப் தி சார்ஜ் பிளேன் ஷீட் தான். அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜால் ஆயிருக்குன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நான் இந்த சைடை வந்து நான் Pன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த சைடை வந்து நான் P' கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளெயின் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சார்ஜுமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்குது. அப்படி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குங்கிறப்ப அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எனக்கு அவுட்வேர்டாக இருக்கும். அப்படின்னா இந்த சைடு எனக்கு அவுட்வேர்ட் டைரக்ஷன் வந்து கிடச்சிருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அடுத்து இந்த இடத்துலையும் எனக்கு அவுட்வேர்ட் டைரக்ஷன் வந்து கிடச்சிருக்கும். இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அடுத்தது நான் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து பார்க்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் பார்க்குறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வேர்டாக தான் இருந்திருக்கும். அப்படின்னா எனக்கு இது E வெக்டர். அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் அந்த ஒரு ஏரியா வந்து கன்சிடர் பண்ணணும். நான் இந்த ஸ்மால் ஏரியா வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்படி இந்த ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு அதோடைய யூனிட் வெக்டர், அதாவது நார்மல் வந்து பார்த்தோம்னா எனக்கு அந்த பெர்பெண்டிகுலர் தான் வந்து எனக்கு நார்மலாக இருக்கும். அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர்னு பார்த்தோம்னா இதுதான் எனக்கு பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கும். அப்படின்னா இதுதான் எனக்கு DA வெக்டர். அடுத்து இதுக்கு பெர்பெண்டிகுலர்னு பார்த்தோம்னா எனக்கு இதான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது எனக்கு DA
வெக்டார்னுட்டு இருந்திருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலர்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு சர்ஃபேஸை ஏரியாவை கன்சிடர் பண்ணனா அதோடைய யூனிட் வெக்டார் வந்து எனக்கு டிஏ வெக்டார்னுட்டு கன்சிடர். இப்போ நான் டயக்ராம் எல்லாமே கன்சிடர் பண்ணி முடிச்சாச்சு. போன அப்ளிகேஷனில் பார்த்த மாதிரியே எனக்கு இங்கேயும் 3 சர்ஃபேஸ் வந்து இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ், அப்புறம் சைடில் 2 சர்ஃபேஸஸ் வந்து எனக்கு கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா φE அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அடிக்கிறேன். க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dA. அடுத்தது φE இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 சர்ஃபேஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் என்னென்னு பார்த்தோம்னா Pங்கிற சர்ஃபேஸ். அடுத்து செகண்ட் சர்ஃபேஸ் வந்து P டேஷ். அடுத்து தேர்டு சர்ஃபேஸை நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸை நான் தேர்டு சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த P அண்ட் P டேஷ் ரெண்டையுமே நான் இப்போதைக்கு விட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் பார்க்குறப்ப க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dA கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸுங்கிறப்ப நான் இதை ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் எழுதுனேன்னா EA காஸ் டீட்டான்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா EA இப்போ இந்த இதில் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அப்படின்னா EA காஸ் 90 டிகிரியும் கிடச்சிருக்கும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. அப்படின்னா எனக்கு மொத்தமாக 0 ஆயிருக்கு. அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dA கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு வேல்யூ 0 கிடச்சிருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு φE இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dA ப்ளஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dAன்னு கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா இது P வெக்டார் P டேஷ். அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு ஒரே சைஸாக தான் இருக்குது ரெண்டுமே. அப்படி ரெண்டுமே ஒரே சைஸாக இருக்கிறப்ப ரெண்டுமே ஈக்குவல்னுட்டு அர்த்தம். அப்படி ரெண்டுமே ஈக்குவல்னால் அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்ட்டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் dAன்னுட்டு நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா இங்கே ஈயை வந்து நான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடுறேன். ஏன் ஈயை வெளியில் எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எப்போதுமே யூனிஃபார்மாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படின்னா φE இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு E க்ளோஸ்டு இன்டெக்ரல் dAன்னு கிடச்சிருக்கும். இப்போ நான் காசியன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். Q என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதில் வந்து காசியன் லாவை அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது DA அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. இன்டெகிரேஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எப்போவுமே டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெகிரேஷனும் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். அப்படின்னா மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 இன்ட்டு EA இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட் எனக்கு கிடச்சிருக்கு. போன அப்ளிகேஷனில் வந்து நடுவில் நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னுட்டு ஒன்று கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னுட்டு ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். அதோட சிம்பிள் சிக்மா. அதுவுமே நம்மளுக்கு புக்கில் அதோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதாவது டெஃபினிஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தோம்னா சிக்மாவுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் சார்ஜஸ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் ஏரியா, அதாவது சார்ஜ் பெர் ஏரியாங்கிறது தான் எனக்கு சிக்மாவோட வேல்யூ. எனக்கு Q அதாவது Q என்க்ளோஸ் தான் எனக்கு வேணும். அப்படின்னா Q வேணும்னா இந்த ஏரியாவை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 2EA இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் எனக்கு வேணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு வேணுங்கிறப்ப மீதி இருக்கிற 2 இன்ட்டு ஏவை நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏவும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் இருக்குது. அந்த 2வை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா E இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வேல்யூ. ஆனால் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா மேக்னிடியூடு தேவையில்லை, எனக்கு தேவையானது டைரக்ஷன். அப்படின்னா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு n கேப் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இது எனக்கு ஃபைனல் ஆன்சர். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைனல் ஆன்சரை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். காசியன் லாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். காஸ்லாவோட டெரிவேஷன்ஸுமே வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. அதோட அப்ளிகேஷன் 2 பார்த்துருக்கோம். இந்த 2 அப்ளிகேஷன் தான் வந்து ரொம்ப மெயினான அப்ளிகேஷன். இந்த மெயினான அப்ளிகேஷனோட டெரிவேஷனும் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க
பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.